ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதா சமையல். சங்கீதா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி குக்கிங் டிப்ஸு, ஹெல்த் டிப்ஸு அண்ட் ஸ்டோரேஜ் டிப்ஸு எல்லா டிப்ஸுமே நம்ம கலந்து பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மாதிரி தர்பூசணி நம்ம வாங்குவோம். நம்ம வாங்கும்போது இதில் இருக்க விதைகளை நம்ம நீக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். குழந்தைங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் பண்ணியிருக்க மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் பழத்தை ரெண்டாக கட் பண்ணி இந்த மாதிரி தோல் ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்கின்னை ரிமூவ் பண்ணிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க சாப்பிட்ருவாங்க. நான் 3 மெத்தடில் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி நீல வாக்குலையும் நீங்கள் கட் பண்ணிடலாம். நல்லா கையில் பிடிச்சிட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நீங்கள் கட் பண்ணி ஒரு ஃபோர்க்கு ஸ்பூன் வச்சு நீங்கள் லஞ்சுக்கு கொடுத்து விட்டிங்கனாலும் சூப்பராக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக நம்ம கொடுத்து விட்ட இதாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஜூஸ் போடுறதுக்கு நான் ஐஸ் க்யூப் 3 போட்டிருக்கேன். 3 போட்டுட்டு நான் சுகர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே அலங்கரிக்கிறதுக்கு கொஞ்சமாக இந்த ஃப்ரூட்டை போட்டு ஐஸ் க்யூப் 4 போட்டிருக்கேன், சின்ன சின்ன பீஸாக. அவ்வளோதான். நம்ம சூப்பராக 3 மெத்தடில் நம்ம இந்த தர்பூசணியை நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள், ரொம்ப சிம்பிள், வெரி ஈஸி. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. வேணான்னு சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்க கூட இந்த 3 மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி கொடுத்து பாருங்கள். ரொம்ப அருமையாக சாப்பிடுவாங்க. இப்போ என்னடா அது ஃப்ரீசரில் காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஐஸ் க்யூப் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுக்கிறோம். இது நான் இந்த மாதிரி எங்கள் ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி நாங்கள் அதை லைட்டாக வெளியே இழுத்து இந்த மாதிரி திருவி கொடுத்தீங்கன்னா ஐஸ் க்யூப் தனியாக வந்துடும். நான் இப்போ அந்த ஐஸ் க்யூப் எடுத்துக்கிட்டேன். ஐஸ் க்யூப் எடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வெஜ் ரைஸ்லாம் பிரியாணி வெஜ் ரைஸு நம்ம செய்யும்போது சாதம் தண்ணி கொஞ்சம் அதிகமாக போயிடும், அது குழஞ்சி போயிடும். அது குழையாமல் நம்ம எப்படி செய்கிறது, நல்லா பலன்னு ஒன்றோட ஒன்று உதிரியாக சாதம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிப்ஸை நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட எடுத்துக்கோங்க. நான் இந்த ரைஸ் கூட ஐஸ் க்யூப் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிட்டு ஐஸ் வாட்டர் தான், அரிசி நல்லா ரைஸ் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே ரெஸ்ட்டில் வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு இந்த ஐஸ் வாட்டரெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு நார்மல் தண்ணி விட்டு நம்ம நல்லா ஒரு 4-5 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், அரிசி கலரே நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இப்போது நம்ம இது கூட நார்மல் தண்ணி விட்டு நான் 1 டம்ளருக்கு நான் சமைக்கிற அரிசிக்கு நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுவேன். ஆட் பண்ணி நான் பாருங்கள் குக்கரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். பலன்னு இருக்குது. சாதம் உதிரியாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் பார்க்கும்போதே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த டிப்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். நம்ம கடைகள்லாம் காய்கறி இந்த மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்த உடனே நம்ம இதனோட பச்சை மிளகாயை காம்பு நீக்கிட்டு நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரை காட்டன் கிளாத்தில் நல்லா ஈரம் இல்லாமல் இந்த மிளகாயெல்லாம் நல்லா தொடச்சி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு மேலே நம்ம வாங்கி வச்சுருக்க மிளகாயை போட்டு அதுக்கு மேலேயும் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு இந்த மாதிரி மூடி போட்டு ரேப் பண்ணி வச்சுருங்க. 1 மாதம் ஆனாலும் மிளகாய் பழுக்காது, கெட்டும் போகாது, கலரும் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த மிளகாய் வாங்கி 20 நாள் ஆகுது பாருங்கள், அப்படியே இருக்குது. இதே மெத்தடில் தான் நான் இந்த கேரட்டு பீட்ரூட்டும் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கேரட் பீட்ரூட் வாங்கி 20 நாள் ஆகுது பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக நம்ம எப்படி வாங்கி வந்தோமோ அதே மெத்தடில் தான் இருக்குது. நான் வாங்கி வந்ததும் இதே மாதிரி தான் கழுவிட்டு மேல் பகுதியும் அடிப்பகுதியும் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். இதில் தண்ணி இருந்தாலும் அடியில் ட்ரைனேஜுக்காக இந்த பாக்ஸில் கீழே ஒரு பேட் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதுலேயே இதெல்லாம் வாட்டர்லாம் நின்றுடும். அதனால் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டு தோட்டத்தில் வெண்டைக்காய் இருந்தது. நான் அந்த வெண்டைக்காயும் இப்படி தான் அடியும் தளவும் கட் பண்ணி ஸ்டோர் பண்ணிட்டிங்கன்னா வெண்டைக்காய் முத்தல் வராது. அப்படியே கட் பண்ணுறதுக்கு நம்ம செடியிலேருந்து பறிக்கும்போது எப்படி இருந்ததோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இல்லாமல் காய் வந்து முத்தாது. கட் பண்ணுறதுக்கு நம்ம பறிச்ச அன்னைக்கு எப்படி இருந்ததோ அப்படியே தான் இருக்கும். இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கீரை. டெய்லி கீரையோட பயன்கள்லாம் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எல்லாம் தெரியும். இதில் இரும்பு சத்து இருக்குது. நம்ம கீரை ரெகுலராக ஒரு கீரை சாப்பிட்றதுனால கேன்சர் வராமல் தடுக்கும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இதில் ஏகப்பட்ட சத்து இருக்குது. இது தோட்டத்து கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் பறித்து எடுத்துகிட்டு வந்தோம். தோட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் இல்லை நாங்கள் சிட்டியில் தான் இருக்கோம்னா நீங்கள் ரெகுலராக நீங்கள் காய்கறி வாங்கும்போது ரெகுலராக ஒரு கீரையை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்துவாங்க. உங்கள் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது. இப்போ ஃபைனல் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ மாம்பழ சீசன், அதனால் பலாப்பழம் சீசன்லாம் இருக்கிறதுனால வீட்டில் ஏகப்பட்ட ஈக்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை என்னால் சமாளிக்கவே முடியல. நான் இது என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது நம்ம இந்த மாதிரி பழம்லாம் வாங்கினோம்னா அந்த பழம் வந்து சில பழம் அழுகி போயிருக்கும். அது வேஸ்ட்டாக நம்ம டஸ்ட்பினில் தான் போடுவோம். அந்த மாதிரி போடாமல் நம்ம இதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்க்கலாம். இது யூஸ்ஃபுல்லாக நம்ம ரீயூஸ் பண்ணுறதில்ல, இது யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். என்னென்னா இப்போது இந்த பழத்தை ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க. அது கூடவே இன்னும் கொஞ்சம் ஸ்வீட்டுக்காக நான் 1 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 1/2 ஸ்பூன் சால்ட்டு, உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்ததை இந்த மாதிரி ஒரு உயரமாக இருக்க கண்ணாடி டம்ளரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சமாக இந்த சர்க்கரை பவுடரோ இல்லை சர்க்கரையோ மேலே இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. தடவி விட்டிங்கன்னா ஈக்கள் வந்து அதில் மொய்க்கும் போது தவறி உள்ளே விழுந்துடும். அந்த மாதிரி விழுந்துட்டு அந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறதுனால அதிலிருந்து மிதந்து மேலே வர முடியாது. நான் இந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். ஏகப்பட்ட ஈக்கள் இருந்துச்சு. எனக்கு நல்லா கண்ட்ரோல் கிடச்சிது. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதுக்காக மருந்துலாம் வாங்கி நம்ம வீட்டில் ஸ்ப்ரே பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம ஈக்களை விரட்டுறதுக்கு நம்ம சூப்பராக நம்ம இந்த மாதிரி ஒரு சொல்யூஷன் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் தர்பூசணி கிடைக்கும் ஈஸியாக. இப்போ தர்பூசணி சீசன் தான். தர்பூசணி, மாம்பழம், பலாப்பழம் இதெல்லாம் கிடைக்கும். அதை வச்சு நம்ம சின்ன சின்ன குட்டி எறும்பு, பெரிய எறும்பு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கட்டை எறும்புன்னு சொல்லுவாங்கள்ல, அது கூட இந்த டம்ளரில் அதுக்கு வந்து அப்படியே உள்ளே விழுந்துருச்சு. அது மேலே வர முடியாமல் இருக்குது. இந்த மாதிரி எல்லாமே இதில் போய் விழுந்துடும். இந்த டிப்ஸு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறையா வீடியோக்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நான் நிறைய வீடியோக்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். நீங்கள் டைம் இருக்கும்போது போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது அந்த வந்து அதிகமாக மேலே உட்காந்துருந்தது. அதை வந்து நான் என்ன பண்ணேன்னா மேலே இந்த மாதிரி கை வச்சு தட்டும்போது நல்லா மேலே வந்து ஒரு மூடி மாதிரி, நீங்கள் லிட்டு மாதிரி அந்த கையை வச்சு மேலே வச்சு மூடினீங்கன்னா அந்த ஈக்கள் வந்து உள்ளே விழுந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.